மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு, தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற போல விஜயுடைய தந்தை எஸ் சந்திரசேகர் வெளிப்படையாகவே காங்கிரசுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. யார் அந்த மற்ற கட்சி, யாரை குறிப்பிடுகிறார் அவர்? காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளைத்தான் குறிப்பிடுகிறார். போதாத வரைக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் கூட குறிப்பிடுகிறார். அதையும் தவிர கம்யூனிஸ்ட்களை குறிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இருக்கக்கூடிய 5 தோழமை கட்சிகள் அனைத்தையுமே சந்திரசேகரன் குறிப்பிடுகிறார். காரணம், இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி ஏற்கனவே முந்தி விட்டது. அந்த 400 மீட்டர் ரேஸ்ல வச்சீங்கன்னா, விளையாட்டு ஓட்டப்பந்தயத்துல எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி எங்கேயோ போயிட்டாங்க. பின்னாடி தங்கிடுச்சு திமுக. திமுகக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது, டர்புலன்ஸ் இருக்குதுங்க திமுக அணியில. அதை தவிர இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ட்வீட்டை பாத்தீங்கன்னா, விடியா ஆட்சி உங்கள் வீடு பில்லு சாட்சின்னு ஒரு ட்வீட் போட்டு விட்டாரு. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ரீதியில பாத்தீங்கன்னா, இந்த சந்திரசேகருடைய அறிவிப்பு என்பது ராகுல் காந்தியை குறித்து தான் இருக்கிறது. இன்று காலை ராகுல் காந்தி கனிமொழி சந்தித்து பேசினார். ஆனால் கனிமொழியிடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதில் சொல்லாமல் விட்டு விட்டார். அதை கனிமொழி மு க ஸ்டாலின் தெரிவித்து விட்டார்.